இன்றைக்கான டயட் ஃபுட் கவனி அரிசி கஞ்சி. இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். இப்போ கெட்டியாக செஞ்சுருக்கேன். மார்னிங் டயட் ஃபுட்டு இது எங்கள் பாட்டிக்காக ரெடி பண்ணுறது. அது அடுத்து ஆவாரம்பூ டயட் மார்னிங் டயட் ஆவாரம்பூ அந்த சீரகம் கொஞ்சம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு 5 வெந்தயம், 5 கொய்யா இலை போட்டு கஷாயம் வச்சுருக்கேன். அடுத்து பிரண்டை துவையல். டேரெக்டாக தக்காளி வெங்காயம் சேர்க்குறத விட டேரெக்டாக பிரண்டையும் அதுக்கு டைஜஷனுக்காக கொஞ்சம் இது சேர்த்துருக்கேன். பூண்டு, அதுக்கப்புறம் புளி, கொஞ்சம் உப்பு, அது கொஞ்சம் காரம் சாப்பிடுவோங்க நானும் என் பாட்டியும். அதனால் 5 சில்லி சேர்த்துருக்கேன், 4 சில்லி சேர்த்துருக்கேன். மற்றபடி நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். நல்லெண்ணெய். அடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் அதுக்கு கடுகு வாசனைக்காகவும் கொஞ்சம் டைஜஷனுக்காகவும் போடுறது. கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே மிளகா சேர்க்க வேணும். கடுகு வெடித்தது மிளகா போட்டு அதுக்கப்புறம் பூண்டு, கடுகு வெடிக்கலை, செட்டிநாட்டு சமையல் படி கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் ஆயில் சேர்ப்போம். அதுக்கப்புறம் பூண்டு போடணும். எண்ணெய் ஃபஸ்ட்டு மிளகா நல்லா வறுக்கணும். மிளகா வறுத்தாதான் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டு பூண்டு நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வடை வந்துடும். அதுக்கப்புறம் பிரண்டை போட்டு வதக்கணும். நாங்கள் மிளகாயை எடுத்து வச்சுக்குவோம் வறுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் போடணும். இந்த கவுனி கஞ்சி எதுக்குன்னா நல்ல அயன் இருக்கும், உடம்புக்கு நல்ல அயன் கிடைக்கும். இது சுகரு ப்ரெஷர் உள்ள பேஷண்ட்டுக்கு, சாதாரணமாக டயட்டில் உள்ளவங்க, உடம்பு முடியாதவங்க, இல்லை ஹெல்த்தாக ஃபுட்டு சாப்பிட்ணுங்கிறவங்க கவுனி கஞ்சி சாப்பிட்லாம். கவுனி கஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஞ்சியாகவும் சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா உங்களுக்கு தேங்காய் போட்டு முந்திரி வறுத்து போட்டு அப்படி சாப்பிட்லாம். நல்லா ஒரு பொங்கல் டைப்பில் சாப்பிட்லாம். தேங்காய் முந்திரி வறுத்து போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து பொங்கல் டைப்பில் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது வறுத்த உடனே லாஸ்ட்டாக நல்லா வதங்கணுன்னா லாஸ்ட்டாக புளி போட்டுக்கணும். புளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது உடனேயும் சாப்பிட்லாம், வச்சும் சாப்பிட்லாம். நம்ம எப்போவுமே ஃப்ரிட்ஜை விரும்புகிறதில்ல, அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான். அதனால ஒரு 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஊறுகாய் டைப்பில் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஊறுகாய் டைப்பில் ரெடி பண்ணுறது. இதோட 2 பாயில்டு எக் அவிச்சிட்டு சாப்பிட்றது. இதுதான் இன்றைக்கி மார்னிங் ஃபுட்டு. ஹெல்த்தியான ஃபுட்டு, இயற்கையான ஃபுட்டு. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. 2 பாயில்டு எக்கில் வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிட போகிறோம். மஞ்சக்கரு சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா மஞ்சக்கரு டயட்டுக்கு சரியாக வராது. 2 பாயில்டு எக். நல்லா எண்ணெயில் வதங்கணும். கார்னரில் உள்ள நாரெல்லாம் எடுத்துடணும். எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அரிப்பு இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் முன்னாடியே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி நாரெல்லாம் வெளியில் வச்சுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பாயில்டு எக் பாயில் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகேயா? எக்கு பாயில் பண்ணும்போது லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்தா தோடு ஒட்டாது. லைட்டாக ஆயில் சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா வதங்கியாச்சு. இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது நம்ம சாப்பிட்றப்ப. இப்போ நம்ம பாயில்டு எக்கு பாயில் பண்ண போகிறோம்.
எக்கு பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு பாயில் பண்ணோம், ஏன்னா சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து எக்கு பாயில் பண்ணுறோம். இன்றைக்கி ஹெல்த்தி ஃபுட்டு இது தான், டயட் ஃபுட்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டயட் ஃபுட்டு. இது சுகர் பேஷண்ட்டுக்கு, நார்மலாக டயட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் போதும். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். ஓகே, காலையில் ப்ரோட்டீனு, கால்சியம், அயனு, விட்டமின்ஸு எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம். சிம்பிளான ஃபுட்டு, ஆனால் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றோம். ஓகே, தேங்க்யூ, பாய். ஆஃப்டர் ப்ரிப்பேர்